வரும் 20ஆம் தேதி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடைபெறும் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் திரளாக பங்கேற்க தேமுதிக தலைமை கழகம் அழைப்பு விடுத்துள்ளது. இத்தொடர்பாக தேமுதிக தலைமை கழகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புனித ரமலான் மாதம் அருள் நிறைந்த மாதம், நன்மைகள் அதிகம் செய்யும் மாதம், சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் மாதம் என்றும் இஸ்லாமியர்களால் பெரிதும் போற்றப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புனிதமும் கண்ணியமும் மிக்க சிறப்பு வாய்ந்த ரமலான் மாதத்தில்தான் இஸ்லாமியர்கள் தாங்கள் ஆற்ற வேண்டிய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான புனித நோன்பினை மேற்கொள்வதையும் வகுப்பு ஒற்றுமையையும் பேணுகின்ற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டு வருவதையும் எடுத்துக்காட்டியுள்ள தலைமை கழகம், அதேபோல் இந்த ஆண்டும் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வரும் 20ஆம் தேதி மாலை 6 மணியளவில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக கூறியுள்ளது. இதில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார். இந்த நிகழ்வில் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள சிறப்பிக்க வேண்டும் என்றும் தேமுதிக தலைமை கழகம் அழைப்பு விடுத்துள்ளது.